ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டிக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டிக்காய், கருவேப்பிலை, ஒரு முட்டை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். வெண்டிக்காயை இப்போ வளவளப்பு தன்மை இல்லாமல் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வளவளப்பு தன்மை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளவளப்பு தன்மை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வளவளப்பு தன்மை இல்லாமல் போயிடும். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. அதே கடாயிலே இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அடுத்து வதக்கி வச்சுருக்க வெண்டிக்காவை சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டிக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.